ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான வெண்ணிலா கப் கேக், அதாவது ஸ்பாஞ்ச் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே இருக்குங்க. அந்த சாஃப்ட்டு கொஞ்சம் கூட குறையாம இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சா இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை அளவு எடுத்துக்கோங்க. முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கலாம். பால், சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ், உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் பவுடர் 1/2 கப் அளவுக்கு, அது வந்து ஆப்ஷனல் தான். பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ட்ரேவில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரே இல்லாதவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் கூட ஊற்றி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக சுட சுட நீங்கள் டீயோட கூட நல்லா வச்சு இதை சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்குன்னு கூட சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.